الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய தூதர்களில் முத்தாயிஃபாக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக, அந்த நேசிக்கக்கூடிய சாராம்சமாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த ஜிம்மா தினத்தை குறித்து நம்மவர்களுக்கு என்ன சரத்தை சொல்லி தந்தார்களோ அவைகளை நம்மால் முடிந்த அளவுக்கு பேணியவர்களாக இங்கு ஒன்று குழும்பியிருக்கிறோம். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஜும்மா தினத்தை குறித்து சொல்லும் பொழுது, சூரியன் உதிக்கக்கூடிய நாளில் இந்த நாள்தான் மிக உகந்த நாளாக சிறந்த நாளாக இருப்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் இறைவனை சிறப்பாக வழிபட வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு நம் அனைவரையும் ஒன்று குழுப்பிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று உரித்தாக்கி என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் படிப்பினை பெறக்கூடியவனாக இருக்கிறார். அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் எல்லா மனிதனுக்கும் அப்பாற்பட்டு தன்னை முஃப்தி என்றோ, நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேன் எல்லா விஷயத்திலும் என்றோ சொல்ல முடியாத அளவிற்குத்தான் மனிதனை படைத்திருக்கிறார். அறிவால், ஆற்றால், குணத்தால் இவரை விட இவர் சிறந்தவர், இவரை விட இவர் மேலானவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் கல்வி கற்றுத்தரக்கூடிய படிப்பினையை விட தன் வாழ்நாளில் வாழ்க்கை கற்றுத்தரக்கூடிய பாட படிப்பினை இருக்கிறது, அது மிகுந்த உயர்ந்த ஒரு குணத்தை அவனுக்கு பெற்றுத்தரும். ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வியல் அடி விழக்கூடிய அடி இருக்கிறது, கற்றுத்தரக்கூடிய அந்த பாடம் இருக்கிறது. அந்த பாடம் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி படிப்பினையாக இருக்கும் என்று சொன்னால், யாரிடத்திலே பேசினாலும் எதை செய்தாலும் ஆழ்ந்த யோசனையோடு ஆழ்ந்த சிந்தனையோடு தான் அந்த காரியத்தில் ஈடுபடுவார். அப்படி அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த படிப்பினை, அவருக்கு அந்த வாழ்க்கை கற்றுத்தரக்கூடிய பாடம் என்பது அவரை செம்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். பல இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். தன்னை நன்றி மறந்து நான் தான் உங்களுக்கு உணவளிக்கிறேன், அதை சிந்தித்து பாருங்கள், ஆனாலும் அதிகமானோர் படிப்பினை பெறாதவர்களாக தான் இருக்கிறார்கள் என்றெல்லாம் இறைவன் குற்றம் சாட்டுகிறான். இப்படி இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், மறுமையை இலக்குவாக வைத்து பயணிக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, தன் வாழ்நாளில் எவரிடத்திலே படிப்பினை இருக்கிறது, வாழ்க்கையில் அடிபட்ட பிறகு படிப்பினை பெறுவதா அல்லது முன்கூட்டியே அதிலிருந்து சுதாரித்து படிப்பினை பெறுவதா என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழ்க்கையெல்லாம் நீ அடிப்படை தேவையில்லை, திருமறையும் அல்லாஹ்வின் தூதருடைய நபிபோதத்தையும் பின்பற்றி வாழ்ந்தால் கண்டிப்பாக படிப்பினை பெறலாம். விழுந்து எந்திரிச்சாத்தான் எனக்கு படிப்பினை என்ற கான்செப்டுக்கு இடமில்லை இஸ்லாமிய மார்க்கத்தில். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி திருமறையிலே சொல்லுகிறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிசி, இந்த மார்க்கத்துக்குரியவன் எஜமான் நான் தான், இந்த மார்க்கம் எனக்குரியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரிமை கொண்டாடுகிறான். அவனுக்குரிய மார்க்கம்தான். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். மக்களிடத்தில் சொல்லி சொல்கிறான், கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள்,
இன்ன ஸலாத்த வ நுஸ்கி வ மஹ்யாயி வ மமாத்த லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய வணக்க வழிபாடு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அத்தனையும் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஒட்டுமொத்த தன்னுடைய அடியார்களுக்கும் ஒரு செய்தியை கடைசியாக வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால், மறுமைக்கான அந்த வழியை இலகுவாக தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தூதரிடத்தில் தான் உங்களுடைய வாழ்வுக்குரிய, உங்களுடைய வழிபாட்டுக்குரிய, உங்களுடைய மரணத்துக்குரிய எல்லா முன்மாதிரியும் படிப்படியும் என்னுடைய தூதரிடத்தில் தான் இருக்கிறது. வேதத்தில் சட்டத்தை சொல்லியிருப்போம், பிராக்டிக்கலாக நடைமுறையில் என்னோட தூதர் உங்களுக்கு வாழ்ந்து காட்டுவார். நீ வாழ்ந்து மரணிச்சு மண்ணறையில் கொண்டு போய் வைக்கும் வரைக்கும் உனக்கு படிப்பினையாக முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருப்பார்கள். அவர்தான் அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டவட்டமாக திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் என்ன படிப்பினை பெறுகிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதுதான் மார்க்கம், செய்து காட்டியதுதான் மார்க்கம் என்று இருக்கும் பொழுது, தெளிவாக இருக்கும் பொழுது, பாலை விட வெண்மையாக இருக்கும் பொழுது, இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் குறிப்பாக மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய, சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இப்படி போதிக்கிறார்களா? படிப்பினை பெறுகிறார்களா? நாம் அடைந்திருக்கக்கூடிய மாதம் ரஜபு மாதம் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதத்தை புனிதமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இறைவனும் திருமறையில் அப்படித்தான் சொல்லுகிறான். என்றைக்கு இந்த வானம் பூமியையும் படைத்தவனோ அன்றையிலிருந்து நம்முடைய பதிவேட்டில் உலகத்தில் மாதம் என்பது 12, மின்ஹா அர்பஅத்தின் ஹுரு, அதில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் உங்களுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அது என்னென்ன மாதம்? குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் தேவையில்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சம்பட்டி அடியா இருக்கிறது. திருமறையில் எங்க பெருட்டினாலும் 114 அத்தியாயங்கள்ல அந்த ஆதாரத்தை, அந்த 4 மாதம் எது என்று நமக்கு காட்ட முடியாது, சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 4 மாதத்தை தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு 3 மாதத்தை சொல்லிவிட்டு இந்த ரஜபு மாதத்தை குறிப்பிடுறாங்க. இந்த மாதத்துல நமக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க? போர் புரியக்கூடாது. அன்றைய காலத்தில் போர் என்பது மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு கடமையாக இருந்தது. இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று யார் படையெடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராக போர் புரிய வேண்டும். இந்த மாதத்தில் அது செய்யக்கூடாது. நீங்களாக வரம்பு மீறக்கூடாது. மீறி உள்ள வர்றான், சுற்றி வளைக்கிறான்னு சொன்னா நிர்பந்த அடிப்படையில் அதை கூட செய்யலாம். இந்த மாதம் புனிதமான மாதம். இதை தவிர இந்த மாதத்தில் என்ன இருக்கிறது இஸ்லாத்துல? அபூர்வ துவாக்கள், புகாரி ஷரீஃபு, 30 நாளும் உடைய வணக்க வழிபாடுகள், நோன்பு, தொழுகை யார் சொல்லி தந்தது? மெஹராஜ் என்ற ஒரு பயணத்தை முன்னிட்டு இந்த வணக்க வழிபாடுகள், நோன்பு போன்ற காரியங்கள் முஸ்லிம் சமுதாயம் செய்கிறார்கள். யார் சொல்லி தர்றா? உலமாக்கள் சொல்லி தர்றாங்க. இப்ப மிகப்பெரிய ஒரு வழிகேடாக இருக்கிறது இந்த காரியம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை செய்தியை சொல்வதற்கு அங்கு அழைத்து சென்றார். சுபஹானல்லதி 17வது அத்தியாயத்துடைய முதல் வசனத்தில் எடுத்து பார்த்தாலே தெரியும். அவன் தூயவன், அஸ்ரா அபுதிஹி, அந்த அடியாரை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றானே. இஸ்ரா என்ற வார்த்தைக்கு அதுதான். மெஹராஜ் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? மேலேறி செய்வது, விண்ணுலக பயணம் சென்றார்கள். அதை நம்முன்னு ஒரு முஸ்லீம் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை அப்புளுக்கெல்லாம் நம்பிய அபூபக்கர் போன்ற சஹாபாக்கள் போன்ற நம்ப வேண்டும், அவ்வளவுதான். அதில் அல்லாஹ் நமக்கு என்ன கடமையாக்கி வைத்திருக்கிறான் அந்த காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதை விடுத்து நாம தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள் செய்து புகாரி ஷரீஃப் என்ற பெயரில் 30 நாள் ஓதி படிக்கிறது. அபூர்வ துவாக்கள் யார் சொல்லி தந்தது? மெஹராஜ் இரவுல என்ன நடந்தது? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னிடத்தில் அழைத்து செய்தியை சொன்னான். அபூபக்கர் அப்படித்தான் நம்பினாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதராக இவரை நியமித்திருக்கிறான். இறைவனிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் செய்தியை சொல்கிறான், அல்லாஹ் பேசுகிறான் என்று நம்பக்கூடிய நான் தன்னுடைய அடியானை அவனிடத்தில் அழைத்து கொண்டு வச்சு பேசுவதற்கான காரியத்தை, இது ஒரு லேசான காரியம். இதுல என்ன பெரிய ஒரு நீங்க அதிசயத்தை கண்டுபிடிக்க? அவன் நாடியதை செய்து முடிப்பவன். ஆகுன்னா ஆக போகிறது. ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியாரை அழைத்து
நரகம் சொர்க்கத்தை குறித்து காட்சிகளை அவருக்கு காண்பித்து இதை குறித்து மக்களிடத்திலே போதிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அழைத்து சென்றான். ஹரமிலிருந்து ஒரு நள்ளிரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அவருடைய நெஞ்சு பிளக்கப்படுகிறது. ஜம்ஜம் தண்ணீரால் உள்ளத்தை கழுவப்படுகிறது. ஞானம் ஒரு தட்டில் கொண்டு வர்றாங்க. ஞானமும் ஒரு முஃப்தியும் கொண்டு வந்த ஒரு தட்டில் உள்ளத்தை கழுவப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனில் இருக்குத அந்த பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த பள்ளியில் இருந்து புராக் என்ற ஒரு வாகனத்தில் விண்ணுலகம் பயணம் போறாங்க. மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய வாகனம் அது. அதில் கடந்து செல்கிறார்கள். முதல் வாகனம் தட்டப்படுகிறது. அங்கே கேட்கப்படுகிறது, யார் வந்திருக்கிறீங்க? ஆனால் நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்களோடு யார் வந்திருக்கிறார்? முஹம்மது வந்திருக்கிறார். அவரை அழைத்து வர சொல்லி உங்களுக்கு உத்தரவு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எங்களுக்கு செல்ல முடியாது. ஆமாம், அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்கிறது. உள்ள நுழையிறாங்க. நுழையக்கூடிய முதல் வானத்தில் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே இருக்கிறாங்க. யார் இவங்க? அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க. இவர்தான் அவங்களுடைய மூல தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று அவங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்க்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இடது பக்கம் பார்க்கிறாங்க, அழுகிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, ஏன் இப்படி செய்யறாங்க? அவருடைய சந்ததிகளில் வலது பக்கம் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள், இடது பக்கம் உள்ளவர்கள் நரகவாசிகள். அவருடைய பிள்ளைகளை குறித்து, அவருடைய பிள்ளைகள் தானே, கொள்கை கோட்பாட்டில் பிரிஞ்சு கிடந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் தான். இடது பக்கம் உள்ள பிள்ளைகளை பார்த்து அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வலப்பக்கம் இருந்த பிள்ளைகளை பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடந்து போறாங்க. இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சகோதரர் 2 பேரையும் பார்க்கிறாங்க. அவர்களுடைய வரவு நல்வரவாக இருக்கட்டும் என்று அவங்க வரவேற்கிறாங்க. என்னுடைய சகோதரமான நபிமான முகமதுடைய வருகை நல்வரவாக இருக்கட்டும் என்று சொல்லி 2 பேரும் வரவேற்கிறாங்க. அடுத்து 3வது வானத்துக்கு போறாங்க. நபிமார்களுக்கெல்லாம் மூத்த நபியாக இருந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கிறாங்க. அதே மாதிரி சலாம் சொல்லப்படுகிறது, வருகை சொல்லப்படுகிறது. அடுத்து 4வது வானத்துக்கு செல்லப்படுகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அடுத்து 5வது வானத்துக்கு செல்கிறார்கள். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். 6வது வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். 7வது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய உற்ற தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அங்கிருந்து வானுலகத்துக்கு சென்று பைத்துல் மக்மூர் என்ற ஒரு பள்ளிவாசல் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. வானவர்கள் ஒரு முறை செல்கிறார்கள். 70,000 பேர்கள் ஒரு முறை சென்றால் வெளியேறினால் மறுமுறை அவர்களால் செல்ல முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை படைத்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பள்ளியை பார்க்கிறார்கள். அடுத்து சித்ரத்துல் முன்தஹா என்று ஒரு மரத்தின் அருகில் ஒரு, அதுதான் கடைகோடி. வானத்துக்கு ஏறி செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசுக்கும் வானத்துக்கு சொல்லக்கூடியவர்களுக்கும் கடைகோடி எல்லையாக இருக்கக்கூடியது சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு மரம் தான். அந்த மரத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் விளக்குறாங்க. அதனுடைய இலைகள் எல்லாம் யானையுடைய காதை விட அழகாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது, அழகாக இருந்தது என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் வர்ணித்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்மையான தோற்றத்தை அங்கே காண்பிக்கப்படுவது பார்க்கிறாங்க. சொர்க்க நரகம் எடுத்து காட்டப்படுகிறது. சொர்க்கத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? பிலால் இடத்துல வந்து கேட்கிறாங்க, நீ என்ன காரியம் செய்தால் சொர்க்கத்திலே நீ நடந்து செல்லக்கூடிய செருப்பு ஓசையை நான் கேட்டேன். போயிட்டு வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர்களை உழு செய்தால் அந்த உழுவிற்காக 2 ரக்காயத்து தொழக்கூடியவனாக இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்ப சொர்க்கத்தில் யார் சொர்க்கத்துக்குரியவர்கள், என்ன காரியத்துக்காக இருந்தார்கள்? உமர் அலிலானுடைய மாளிகையை பார்த்துவிட்டு உமர் அலிலான் இடத்துல வந்து கேட்பாங்க, ஓ மாளிகைக்குள்ள நான் நுழைய நினைச்ச, நீ ரோசக்காரராக இருக்கிறதுனால நான் போகலன்னு சொல்லும் போது உமர் அலிலான் கண்ணீர் வடிப்பாங்க. உங்க விஷயத்துல நான் அப்படி நடக்க மாட்டேன் என்று சொல்லி உமர் அலிலான் அவர்கள் கண்ணீர் வடித்த காட்சியை பார்க்கும். இதுதான் சொர்க்கவாசிகளுக்குரிய நன்மைக்குரிய நன்மாரம் எடுத்து காட்டப்படுகிறது. நரகவாசிகள் என்ன மாதிரி தண்டிக்கப்படுவார்கள், எப்படி இருந்தார்கள், அதில் அதிகமான பெண்களை நான் பார்த்தேன். அதிர்ச்சியாய் கேட்கிறாங்க, என்ன காரணம்? நாங்கள் உங்களுக்கு கட்டுப்படவில்லையா? அல்லாஹ்வை வணங்கவில்லையா? நோன்பு நோக்கவில்லையா? எதற்காக எங்களுக்கு இந்த நிலை? நாங்கள் ஏன் அதிகமாக நரகத்தில் கடக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, கணவனை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இந்த 2 காரியத்திற்காக பெண்கள் அதிகமாக நீங்கள் நரகத்தில் இருக்கிறீங்க. ஒரு பேர்ச்சபலம் துண்டையேனும் தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு சம்பவம் மெஹராஜ் இரவு என்பது. இதை நம்பணும் ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கக்கூடிய மூமினாக முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இது உண்மை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அல்லாஹ் அழைத்து அங்கு வைத்து பேசினான். அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா.
இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இடத்தில் வைத்து அல்லாஹ் தூதர்களுக்கு வழங்கினான். அங்கதான் தொழுகை கடமையாக்கப்படுகிறது, பூமியில வைத்து இல்ல. அது வரைக்கும் ஐவேளை தொழுகை நம்மவர்களுக்கு கடமையாக்கப்படவில்லை. மெஹராஜ் இரவின் பயணத்தின் போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்னுடைய அடியார்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக தொழுகையை நான் விதித்திருக்கிறேன் என்று சொல்லி 50 வக்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தார். செய்தியுடைய சுருக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றாங்க. 7-6 நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட போடுறாங்க, என்ன அல்லாஹ் சொன்னான்? அல்லாஹ் 50 வக்து தொழுகையை மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தவர்களுக்கு இது கடைபிடிக்க முடியவில்லை, உன்னுடைய உம்மத்து தாங்க மாட்டான், அல்லாஹ்விடத்துல குறைத்து கேள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போறாங்க. கட்டுப்படுறதுல நபிகள் நாயகத்துடைய ஒரு முன்மாதிரி வேற எங்கேயும் காட்ட முடியாது. நான் ஒரு இறை தூதரா இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு ஒரு செய்தியை சொல்றான், நீங்க என்ன என்கிட்ட சொல்றது? அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறான், நீங்க எல்லாம் சொல்லாதீங்க, நான் இறை தூதரா இருக்கிற கரண்ட்ல இருக்கிறேன்னு சொல்லாமல் என்னுடைய சகோதரர் அவர். அல்லாஹ் இந்த பூமியில வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுவதற்கு தகுதியான ஒரு மனிதனாக தேர்ந்தெடுத்தவர். அவர் சொல்லுக்கு நான் கட்டுப்படுவேன். கடைக்குட்டி இளம்பிள்ளை குணத்தோடு நபிகள் நாயகம் நடந்து கொள்வார், கட்டுப்படுறதில்ல. நீ யாரையா சொல்றது, நான் என்ன கேட்கறது? அல்லாஹ் எனக்கு சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற, உன் காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாமல் அவர் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்விடத்துல திரும்பி சொல்லக்கூடிய பெருமானாரை பார்க்கிறோம். மகத்தான குணமுடையவர்கள் அல்லாஹ் தூதரவர்கள். அல்லாஹ்விடத்துல போறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டமைப்பு இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40 ஆக்குறான், திரும்பி வர்றாங்க, உம்மத்து தொழ மாட்டான், திரும்பி போ. திரும்பியும் கட்டுப்பட்டவாறு அல்லாஹ் தூதரவர்கள் அல்லாஹ்விடத்துல செல்கிறார்கள். அல்லாஹ் 30 ஆக்குறான், 20 ஆக்குறான், 10 ஆக்குறான். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், உம்மத்து தொழ மாட்டான், போய் கேள். கடைசியாக 50 வக்து நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளடக்கி 5 வக்து தொழுகையை கடமையாக்கி விட்டுவேன், போ, முடிஞ்சு. வர்றாங்க அல்லாஹ்வின் தூதரவர்கள். அப்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு போடுறாங்க, உம்மத்து தாங்காது, திரும்பி போ, அல்லாஹ்விடத்துல நான் வெட்கப்படுறேன், இனிமேல் அல்லாஹ்விடத்துல என்னால் குறைத்து கேட்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்துல வெட்கப்பட்டவர்களாக ஐவேளை தொழுகையை கடமையாக்கி கொண்டு அந்த வகை செய்தியை பெற்று பூலோகத்துக்கு வந்தாங்க. இதுல பெரும்பாலான செய்திகள் இருக்குது, அரை மணி நேரத்தில் பேச முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை உளமாற உளவுபுறமாக நம்ப வேண்டும் ஒரு அடியான். அபூபக்கர் அப்படிதான் நம்பினாங்க. அவங்கள சித்திகள் கூப்பிடுறோமே, காரணம் என்ன? உஹது மலைக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னாங்க, உஹதே ஏன் நடுங்கிற? ஒரு கட்டத்தில் உஹது மலையில நிற்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் உஸ்மான் அவர்களும். நிற்கக்கூடிய நேரத்தில் லைட்டா ஷேக் ஆகுது. உஹது மலை ஆடும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உஹதே உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் நடுங்குகிறாய்? உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 சுஹதாக்கும் இருக்கிறார்கள், நடுங்காத. சித்திக் என்று ஏன் சொன்னாங்க தெரியுமா? அப்படி மார்க்கத்தை நம்பினாங்க. அல்லாஹ்வின் தூதரர்கள் அப்படி கண்மூடித்தனமா நம்பல. அல்லாஹ்வின் தூதர்கள் பொய் பேச மாட்டாங்க, சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய செய்திதான். இங்கு வைத்து அல்லாஹ் இறைவன் பேசுகிறான் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொன்னால் இவரை கொண்டு போய் அங்க வச்சு பேசுறதுல அவனுக்கு என்ன ஒரு பெரிய காரணம்? அல்லாஹ் அப்படி நம்பினாங்க, நம்ப வேண்டிய விதத்தில் நம்பல. இன்றைக்கு அப்படியே வழி புரண்டு வழி மாறி மக்களை வழிகெடுத்து இதற்காக ஒரு நோன்பு, இதற்கான ஒரு வழிபாடு, இதற்கான ஒரு தொழுவை, புகாரி ஷரீஃபை உட்கார்ந்து 30 நாள் படிக்க சொல்றோமே, எவ்வளவு பெரிய ஒரு பித்அத். சிந்திக்க வேண்டாம், என்ன படிப்பினை பெற்றோம்? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில அல்லாஹ் எவ்வளவு படிப்பினை வைத்திருக்கிறான், அதை பின்பற்றினால் போதும், நம்முடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும். அல்லாஹ்வின் தூதர்கள் உலகத்துக்கு வர்றாங்க, ஹரம் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மக்கள் இடத்துல எப்படி இந்த செய்தி சொல்வது? இது ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பிள்ளையை கொடுத்து சோதிப்பேன், உயிரெடுத்து சோதிப்பேன், பசியால சோதிப்பேன்னு சொல்றதை விட ஈமானை அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். அப்படித்தான் இந்த சம்பவத்தை ஒரு சோதனையாக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். சில பேர் வெருண்டு ஓடுறாங்க, இப்படியுமா முகமது விட்டு கட்டுவார்? மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறது ஹரமிலிருந்து ஏறத்தாழ இன்றைக்கு நம்முடைய பயண தூரத்தை வைத்துக் கொண்டாலும் 2000 கிலோமீட்டருக்கு மேல வரும். ஒரு பஸ்ஸில் போறதாக இருந்தாலும், கார்ல போறதாக இருந்தாலும், விமானத்தில் போறதாக இருந்தாலும் 2000 கிலோமீட்டரை கடந்து செல்ல வேண்டும். அந்த காலத்தினுடைய வாகனம் என்ன? ஒட்டகம், குதிரை. நாள் கணக்கில் மாத கணக்கில் பயணிக்கக்கூடிய ஒரு தூரம், இடைவெளி. அந்த தூரத்துல இங்கிருந்து அங்க போனாராம். ஒரு இரவுல இங்கிருந்து விண்ணுலகம் போய் 7 உலகத்துல பார்த்து விட்டு திரும்பி வந்தாருன்னு இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பேச முடியுமா என்று முர்த்ததாயி இஸ்லாத்தில் இருந்தவர்களாம் வெறுண்டு ஓடினார்கள். அல்லாஹ் ஃபில்டர் பண்றான். ஈமான அசக்தி பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி நம்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் இப்படி எல்லாம் செய்வான், அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து பேசுவதற்கு ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை என்று உறுதியாக யார் நம்பி நிற்கிறார்,
யார் உள்ளத்தில் ஒரு சலனம் ஏற்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக சோதனையாக ஆக்கி வைத்தோம் அப்படிங்கிற அல்லாஹ் திருமறையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த செய்தியை மக்கள் மத்தியில் எப்படி சொல்றது? அபூஜஹல் அந்த வழியாக கிராஸ் பண்றாரு. பார்த்துவிட்டு, என்ன முகமது தம்பியோட பிள்ளை தான், அவர் பார்த்துவிட்டு, என்ன சோகமா இருக்கிறீங்களா, என்ன செய்தி, ஏதாவது ஒரு முக்கிய செய்தி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி இந்த செய்தியை சொல்றதுன்னு உட்கார்ந்துக்கூடிய நேரத்தில் அவர் வந்து கேட்கிறாரு, ஆமா ஒரு செய்தி இருக்கிறது, என்ன செய்தி? இந்த செய்தியெல்லாம் அந்த செய்தியெல்லாம் அவரிடத்துல சொல்லவும் அவனுக்கு சந்தோஷம். ஆஹா, முகமது பைத்தியன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு சூப்பர் ஒரு வேலை எங்கேயுமே இருக்காது, ஒரு காரியம் இருக்காது என்று சொல்லி, முகமது இந்த செய்தியை நீங்க வந்து மக்கள் மத்தியில் சொல்றீங்களா, நான் எல்லாரும் கூப்பிட்டு வர்றேன். நபிகள் நாயத்துக்கு சந்தோஷம், அப்பா நம்ம வேலையை என்றால் லேசாக்குறான், இதை மக்கள் மத்தியில் எப்படி அழைத்து சொல்வது என்று கவலையோடு இருந்த அல்லாஹ்வின் தூதரவர்கள், இவன் என்ன நினைக்கிறான், இதை வச்சே ஆளா ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம். அல்லாஹ் யாரையும் வைத்து வேலை வாங்குவான் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். சத்தியத்தை யார் மூலியமாக அல்லாஹ் சொல்ல வைப்பான்? ஒரு யூதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையா, நீங்க சிறுக்கு வைக்கிறீங்க. நபிகள் நாயத்துக்கு ஆச்சரியம், இதே எங்களை பார்த்து சிரிக்கு வைக்கிறேன்னு சொல்ற? ஆமா சிரிக்கு வைக்கிறீங்க. காபா மீது சத்தியம் பண்ணி பேசுறீங்க, அது சிறுக்கு இல்லையா? அது ஒரு கட்டணம் இல்லையா? அது அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்க ஆக்கவில்லை என்று ஒரு யூதரோட வாயிலிருந்து அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ஆமா உண்மையிலே அது தப்பு தான். ஒரு அப்பில் காபா என்று சொல்லுங்கள், இனிமேல் சொல்லாதீங்க என்று அல்லாஹ் திருத்து கொண்ட காட்சியை பார்க்கிறோம். இப்படிதான் அல்லாஹ் வேலை வாங்குவான், இப்படிதான் அல்லாஹ் சத்தியத்தை சொல்ல வைப்பான். அவனுடைய ஜோதியை எங்கும் யார் வாயிலிருந்து யார் மூலியமாக வைத்து வேலை வாங்குவான். அபூஜஹலை வச்சு இந்த காரியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அவனுக்கு சந்தோஷம், ஆள் அப்படி ஓச்சு கொள்ளாண்டு. நபிகள் நாயத்துக்கு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் லேசாக்குனான். அழைத்து வர்றாங்க, ஒவ்வொரு குலைத்தையும் கூப்பிடுறான். அந்த ஆளு எல்லாம் வர்றாங்க, செய்தியை சொல்றாங்க. சொல்லப்பட்ட பிறகுதான் பாதி மக்கள் இப்படியுமா நடக்கும், இப்படியுமா இவருக்கு அவுத்து விடுவார்னு சொல்லி விரண்டு ஓடுகிறார்கள். அதுல ஒரு கணிசமான சகாபாக்கள் உறுதியா நிக்கிறாங்க. அபூபக்கர் வர்றாங்க, அபூஜஹல் சொல்றான், பாத்தியா முகமது எப்படி வளர்றாரு, இப்படி எல்லாம் பேசுறார் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அப்படி சொன்னார்களா? அவன் சொன்னாங்க. அவர் சொன்னால் நம்புகிறேன், அவர் பொய் பேச மாட்டாருப்பா. அவரை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமா இது? அவரை இறை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று நான் நம்புகிறேன். இது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது என்று நான் நம்புகிறேன் என்று அபூபக்கர் அவர்கள் உறுதியாக நம்பினார். இதுதான் அந்த மகராஜியருடைய சம்பவத்தினுடைய ஒரு படிப்பினை, ஒரு சாராம்சம். இதை என்ன செய்யறாங்க இன்னைக்கு? அதற்கு ஒரு வழிபாடாக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத காட்டித்தராத ஒரு காரியத்தை மெஹராஜ் பயணத்தின் மூலமாக விழா கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இது அல்லாஹ்வுக்கு இணையாக்கக்கூடிய காரியம் இல்லை என்று அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பை சொல்லி 2 நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள், அப்படி சொல்லியிருக்கிறார்களா? அரஃபா நோன்புடைய நன்மையை குறித்து சொல்லி மக்களிடத்தில் வலியுறுத்தி சொன்னார்கள், அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏதாவது ஒரு செய்தியை பார்க்க முடியுமா? எங்களுடைய இமாம்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள் என்றால் மார்க்கத்தை காட்டி வழிகெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இமாம்கள் எப்போ வந்தாங்க? புகாரி ஷரீஃப் சொல்லி இந்த மாதத்தில் படிக்கிறாங்களே, இமாம் புகாருடைய நகல் பேர் என்ன தெரியாது, அவர் எங்கிருந்து வந்தாது தெரியாது. அவருடைய பேரை அவர் தொகுத்து வழங்கிய ஹதீசுகளை வச்சுக்கிட்டு புகாரி ஷரீஃபை உட்கார்ந்து படிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பெதுகத்தை அந்த காரியத்தை செய்கிறோம் என்ற எண்ணம் சிந்தனை இல்லாமல் இப்படியெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் ஒரு விழா கொண்டாடக்கூடிய காட்சி இந்த மாதத்தில் பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் பல இடத்துல சொல்றான், நீங்கள் படிப்பினை பெறாதவர்களாக தான் இருக்கிறீங்க. எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு புத்திமதி சொன்னாலும், வானம் பூமியை பற்றி உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் படிப்பினை பெறாதவனாகத்தான் இருக்கிறான். மூடனுக்கும் முட்டாளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முட்டாள் ஒரு தடவை அடிபட்டான்னு சொன்னா சிந்திக்க ஆரம்பிப்பான். மூடா இருக்கான என்ன நடந்தாலும் அந்த புத்தி மாதிரி போயிட்டே இருப்பான். அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஒரு தடவை குட்டுப்பட்ட ஒரு மூமின் அடுத்த நொடி அவன் சுதாரிப்பான், அந்த இடத்துல விழமாட்டான், படிப்பினை பெறக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தலைவராக தந்திருக்கிறான். அதையெல்லாம் யோசிச்சு பார்க்காமல் எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னுடைய மரணம், உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்குரியதாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாமெல்லாம் எம்மாதோறோம், நம்முடைய வணக்க வழிபாடு அப்படி இருக்கிறதா? சிந்திச்சு பார்க்க வேண்டாம்.
அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த மாதத்தில் குறித்து நான் மெஹராஜ் இரவுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இந்த நாள் இந்த நேரம் இதுதான், இந்த தேதி இதுதான், இந்த பிறை இதுதான் சொல்லி உங்களுக்கு வணக்க வழிபாடு குறித்து வலியுறுத்தி இருக்கிறார்களா? நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறார்களா? தொலை சொல்லியிருக்கிறார்களா? ஒண்ணுமே இல்லையே. அப்படி சொல்லாத போது நாம விழாவாக எடுத்து இப்படி வணக்க வழிபாடுகள் செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்குறியாகத்தான் நிற்போம், கை சேதப்பட்டு நிற்போம். இப்படி சொல்லக்கூடியவர்கள் ஐவேளை தொழுகையை மக்களிடத்தில் வலியுறுத்திக்கிறார்களா? அல்லாஹ் சொல்கிறானே, நாளை மறுமையில அல்லாஹ் முதல் கேட்கக்கூடிய கேள்வி தன்னுடைய அடியாளத்தில் இபாதத்துகள் குறித்து தொழுகை தான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, நீ என்ன வாரி வளைச்சு கொண்டு போய் செல்வத்தை நான் வாரி வாரி வழங்கினேன், நான் ஜக்காத்து கொடுத்தேன், தர்மம் கொடுத்தேன், தொழுதியா என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவன் மற்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. எவன் அந்த கேள்விக்கு வெற்றி பெறுகிறானோ பாக்கி எல்லா கேள்விக்கும் அவன் இலகுவாக வெற்றி பெறுவான் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட தொழுகையை கடமையாக்கி தந்த இந்த மெஹராஜ் பயணத்தை நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹதா. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அழகிய முன்மாதிரியாக எல்லா தருணங்களிலும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை உயிரோட்டமாக உளமாறாக படித்து பின்பற்ற வேண்டுமே ஒழிய அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதெல்லாம் மார்க்கத்திற்கு இடமளிக்காமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா, இப்படி செய்யப்பட்டிருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மரியம் ஜமீலா என்ற ஒரு பெண்மணி, அவர்கள் சொன்ன இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இஸ்லாமிய மக்களை பார்த்திருந்தால், அவர்களை பார்த்து நான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் வந்த வழி திரும்பியிருப்பேன், என் மதத்துக்கே போயிருப்பேன். மாறாக நபிமொழிகளையும் திருமறையும் படித்தேன், அது எனக்கு ஒரு வழியை தந்தது, ஒரு ஒளியை தந்தது, அதன் காரணமாக நான் உறுதியாக இஸ்லாத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்ன ஸ்டேட்டஸை பார்க்கிறோம். அப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். அப்படித்தான் இறைவன் சொல்லுகிறான், உங்களுடைய உள்ளத்தில் பூட்டு போட்டப்பட்டிருக்கிறதா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா, படிப்பினை பெற வேண்டாமா, அல்லாஹ்வின் தூதரவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படித்தான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது. யூபியில் ஒரு பள்ளிவாசல் இடிக்கிறதுக்கு இப்ப கங்கணம் கட்டி நிற்கிறாங்க. அடுத்து ஒரு பள்ளியே முழுங்கியாச்சு. அடுத்து ஒரு பள்ளி வரலாற்று சின்னங்களாக இருக்கக்கூடிய முகலாய பேரரசுகள் அவர்கள் மூலமாக கட்டப்பட்ட பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை இடிக்கிறதே ஒரு கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கலாம். அடுத்து வந்திருக்கிறாங்க. அப்படியானால் முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும், படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்தடுத்து இது போன்ற பள்ளிகளை இடிக்காத அளவிற்கு நம்மால் ஒரு காரியத்தில் ஈடுபட முடியும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டாதான் அந்த எண்ணம் வரும். அப்படி கட்டுப்படலன்னு சொன்னால் நம்முடைய தலைவர்களை இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து தான் நம்முடைய வழிகள் இருக்கும். அதுபோன்ற அல்லாஹ்வுடைய பள்ளிகள் இடிக்கக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஒன்று இறங்கி களத்தில் இறங்கி அதை மீட்பதற்காக, அந்த உரிமையை பெறுவதற்காக போராட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் ஒரு சமுதாயமாக நம்மை படைத்திருக்கிறான், நடுநிலை சமுதாயமாக நம்மை படைத்திருக்கிறான். அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு எவருக்கும் பயப்படாமல் நாளை மறுமைக்காக வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னை ஆக்கியருள் புரிவானாக. வாஹத்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.